இந்த வருஷத்து அதாவது 2025 நாத்து குரு மகாவிஷ்ணு ராமர் சீதை லக்ஷ்மணன் ஹனுமான் பிள்ளையார் சிவன் அது பிரதோஷம் சிவன் கீழே நந்தி தட்சிணாமூர்த்தி பெரிய சிவன் இது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பெரிய பொம்மைகள் நடுவில் ராஜேஸ்வரி அடுத்தது கருமாரியம்மன் மும்மூர்த்திகள் அடுத்தது தசாவதாரம் சத்யநாராயணர் தசாவதாரம் பத்மாவதி தாயார் வெங்கடாஜலபதி அடுத்த தட்டில் அஷ்டலக்ஷ்மிகள் அதுக்கு முன்னாடி வரிசையில் சப்தமாதா இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் திருக்கல்யாணங்கள் இது ஸ்ரீனிவாச கல்யாணம் இது முருகன் தேவி யானை இது குருவாயூரப்பன் அடுத்தது இந்த வருஷ கான்செப்ட் வந்து டிவைன் பர்த்ஸ் அதாவது தெய்வ குழந்தைகள் முதல்ல விநாயகர் முதல்ல பார்வதி மஞ்சளில் பிடிச்சி வைக்கிற விநாயகர் அவர் சிவன் அவர் தலையை எடுத்து விடுறதுனால யானை தலையை கொண்டு வந்து அதை வச்சு அவன் மடியில் வச்சுக்கிறான் பிள்ளையார் அடுத்தது கார்த்திகேயன் கார்த்திகை பெண்கள் 6 பேர் சிவன் பார்வதி 6 குழந்தைகள் தாமரைப்பூவில் இருக்கா காமதேனு அடுத்தது இது ஐயப்பன் சிவனும் மோகினியும் சேர்ந்து ஐயப்பன் பிறக்கிறார் அவர் காட்டில் கழுத்தில் ஒரு மணியோடு பிறக்கிறார் ஐயப்பன் எப்போதும் போல் உள்ள மரப்பாச்சி பொம்மைகள் அடுத்தது மீனாட்சி மலையத்ரிஜ பாண்டியன் குழந்தைக்காக வேண்டும்போது மீனாட்சி வந்து ஹோம அக்னியிலிருந்து உருவாகிறாள் ஒரு சின்ன பொண்ணாக இது வந்து நாட்டில் ஒரு ஓல்டஸ்ட்டு பொம்மை ஒரு இதை கொஞ்சம் புதுப்பிச்சு வச்சுருக்கேன் மீனாட்சி பொம்மை ரொம்ப பழைய காலத்து பொம்மை அடுத்தது ராமர் கிருஷ்ணர் பரதன் சத்ருகனன் தசரதர் ராமலக்ஷ்மணர் பரத சத்ருக்னர் கௌசல்யா கைகேயி சுமத்ரா அடுத்தது சீதை ஜனகரும் அவர் மனைவியும் அந்த உழற இடத்துல நிலத்தை உழும்போது சீதை குழந்தையாக கிடைக்கிறாள் அடுத்தது ஆண்டாள் துளசி வனத்தில் ஆண்டாள் விஷ்ணு சித்தருங்கிறவர் ஆண்டாளை கண்டெடுத்து வளர்க்குறார் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மாலையை போட்டுண்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறான். அடுத்தது இது ஆண்டாள். அடுத்தது கிருஷ்ணர்
சிறையில் கிருஷ்ணர் பிறந்து விஷ்ணு வந்து அவளை கொண்டு துவாரகையில் விட சொல்கிறார். துவாரகைக்கு எடுத்துன்னு போகிறா. இது கோகுல கிருஷ்ணர். செட்டியார் கடை பார்த்திருக்கார். ஒரு சின்ன கோவில் செட்டப்பு, மாக்கல், மரச்சொப்பு சாமான்கள், பித்தளை சாமான்கள், பல வகையான பலகாரங்கள். ஸோ இதுதான் எங்களோட கொலு இந்த வருஷம். எல்லாரும் வாங்க. தாம்பூலம் வாங்கிட்டு குருவை பார்க்குறதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஆற்றுக்கு வரணும்.